அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவொற்றியூரில் உள்ள செல்லப்பிராணிகள் கடைக்கு பாம்புடன் டிடிஎஃப் வாசன் வந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. டிடிஎஃப் வாசனின் வீடியோவை தொடர்ந்து பெண் ஒருவர் நடத்தும் அந்த கடையில் வனத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். திருவொற்றியூரில் உள்ள செல்லப்பிராணிகள் கடைக்கு பாம்புடன் டிடிஎஃப் வாசன் சென்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வனத்துறை அங்கு சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். வாசன் வீடியோ வெளியிட்ட செல்லப்பிராணிகளின் விற்பனையகத்தில் வனத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை செய்து வந்த நிலையில் அந்த சோதனையானது நிறைவு பெற்று வருகிறது. இந்த சோதனையில் அவர்கள் அரிய வகை கிளி மற்றும் ஆமையை கைப்பற்றி சென்றிருக்கிறார்கள். அதாவது வடசென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலை பகுதியில் ஜிபி லிஸ்ட் என்ற செல்ல பிராணிகளை விற்பனை செய்யும் விற்பனையகம் உள்ளது. இங்கு விதவிதமான கிளிகள், லவ் பேர்ட்ஸ் போன்ற பறவை வகைகளும் பூனை வகைகளும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இந்த விற்பனையகத்திற்கு வனத்துறை அதிகாரிகள் ஒரு குழுவாக 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் குழுவாக வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை செய்து வந்தார்கள். இது வழக்கமான பரிசோதனை என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போதுதான் தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த கடையில் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அரிய வகை கிளியும் மற்றும் சிறிய அளவிலேயே ஆன ஒரு ஆமையையும் அதிகாரிகள் கைப்பற்றி சென்றிருக்கிறார்கள். உரிய ஆவணங்களை கடையின் உரிமையாளர்கள் வழங்கினால் இவற்றை திருப்பி தந்து விடுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கிறது என்றால், கடந்ததற்கு முன்னதாகவே தனது கழுத்தில் ஒரு பாம்பை இழுத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த கடைக்கு வந்த அவர் அந்த பாம்பிற்கு இங்கு கூண்டு வேண்டும் என்றும் இந்த கடையில் பாம்பு போன்றவர்கள் விற்பதாக தனது வீடியோ ஒன்றை பதிவு செய்து அந்த வீடியோவை இங்கு வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோவின் அடிப்படையிலேயே வனத்துறை அதிகாரிகள் இந்த கடைக்கு வந்து இந்த விற்பனையகத்திற்கு வந்து பாம்புகள் விற்கப்படுகின்றதா என்ற சோதனைகளை மேற்கொண்டிருந்தனர். அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த கிளியும் ஆமையும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சர்ச்சைக்கு பெயர் போன டிடிஎஃப் வாசன் தான் சிக்குவது மட்டுமல்லாமல் ஒரு வீடியோவை வெளியிட்டு இந்த விற்பனையகத்தையும் சர்ச்சையில் சிக்க வைத்திருக்கிறார். வனத்துறை அதிகாரிகள் சோதனையை முடித்துவிட்டு தற்போது டிடிஎஃப் வாசனை நோக்கி சென்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. பாம்புகளை வெளியிட்டு பாம்பை தனது கழுத்தில் மாட்டி ஏதோ ஸ்டைல் போல வெளியிட்ட டிடிஎஃப் வாசனிடம் அந்த பாம்பு வளர்ப்பதற்கு ஏதுவானதா, அந்த உரிய ஆவணங்கள் இருக்கின்றதா போன்ற கேள்விகளை முன்வைத்து டிடிஎஃப் வாசனை நோக்கி சென்றிருப்பதாகவும் வனத்துறை அதிகாரிகள் அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.